கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி பையூரில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி பையூரில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி பையூரில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஏஞ்சல் புயல் நேற்று முன்தினம் இரவு கரை கடந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து தொடர்ச்சியாக அரபிக்கடலை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த சூழலில் அடுத்து வரும் 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பரவலாக வட மாவட்டங்களில் மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அதி கனமழை என்பது பெய்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 24 சென்டிமீட்டர் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதே போன்று திருவண்ணாமலையில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. பரவலாக கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஒரு சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.